நிச்சயமாக தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தேதியை இந்திய தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சற்று நேரத்துக்கு முன்பு அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகளானது தமிழகம் முழுவதும் உடனடியாக அமலுக்கு வந்தது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பொறுத்தவரையில் 24 மணி நேரம், 48 மணி நேரம், 72 மணி நேரம் என்று அந்தந்த மணி நேரங்கள் பிரித்தானது வழங்கப்படுகிறது. அதன்படி 24 மணி நேரங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களில் உள்ள அந்த அரசு நலத்திட்டங்கள் சார்ந்த புகைப்படங்கள் மற்றும் அது தொடர்பான விளம்பரங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று தேர்தல் நடத்தை விதிகளானது அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி 24 மணி நேரங்கள் அந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரும். அந்த புகைப்படங்களை அகற்ற வேண்டும். அதன்படி சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நுழைவாயிலில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் வைக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் தொடங்கி வைத்த திட்டங்கள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகைப்படங்கள் அனைத்தும் சற்று நேரத்துக்கு முன்பாக அகற்றப்பட்டது. சுமார் இங்கு அரசு நலத்திட்டங்கள் தொடர்பாக சுமார் 30க்கும் மேற்பட்ட புகைப்படங்களானது சென்னை தலைமைச் செயலகத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த புகைப்படங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக அகற்றி அந்த புகைப்படங்கள் இருந்த இது எல்லாம் தற்போது வெற்று இடமாக காட்சியளிப்பதை நம்மளால் பார்க்க முடியும். தற்போது அங்கு எந்த புகைப்படமுமே இல்லாமல் அவை முழுவதும் வெற்று இடமாக காட்சியளிப்பதை நமது ஒளிப்பதிவாளர் தற்போது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதே போன்றுதான் அரசு அலுவலகத்தில் உள்ள அனைத்து புகைப்படங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் அகற்றப்படும். அதனைத் தொடர்ந்து 48 மணி நேரத்தில் பொது இடங்களில் உள்ள அரசு சார்ந்த விளம்பர நிகழ்ச்சிகள் மற்றும் புகைப்படங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து 72 மணி நேரத்தில் தனியார் இடத்தில் உள்ள அந்த புகைப்படங்கள் அரசியல் கட்சி சார்ந்த விளம்பரங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்பது தேர்தல் நடத்தை விதிகளாக உள்ளது. அதன்படி தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் அந்த புகைப்படங்களானது அகற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தேர்தலை பொறுத்தவரையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கும் நபர் செய்தியாளர்களை சந்தித்து தமிழ்நாடு தேர்தல் எந்த வகையில் நடைபெற உள்ளது, எவ்வளவு வாக்குச்சாவடி என்பது தேர்தல் தொடர்பான அனைத்து தகவலையும் வெளியிடுவார். அதன்படி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் நாளைய தினம் காலை 11 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து தமிழ்நாடு தேர்தல் முன்னேற்போர் தொடர்பாக பல்வேறு தகவல்களை அறிவிக்கவும் உள்ளார். நிச்சயமாக தலைமைச் செயலகத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.